புதிய தலைமுறைகளுக்கு புதுமைகளை புனைபவர், புதிய புதிய கருத்துக்களை புதையலாய் புகுத்துபவர். ஆசிரியர் ஒரு கலைஞனாக, பல தேசத்து கதைகளை சொல்லுகிற கதை சொல்லியாக, நடிகனாக, கோமாளியாக, மாணவர்களுக்கு அறிவை கொண்டு செல்லும் மகா கலைஞன் என்று சொல்லும் கல்வியாளர் துளசிதாசன் அவர்களின் கூற்றுக்கு இலக்கணமாய் இயங்குபவர்தான் ஆசிரியர் திரு தெருவிளக்கு கோபிநாத். இவர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜாக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுகிறார். மாணவர்களின் ஏற்றத்தாழ்வை நீக்குவதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்க யோசித்த இவர் மாணவர்கள் அணியும் சீருடையிலேயே இவரும் உடைகளை அணிந்து புரட்சி செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு எப்படி ஒரு பாடத்தை நடத்தினால் எளிதாக புரியும் என்று யோசித்தவர் திருக்குறளை நடத்தும் பொழுது தன்னை வள்ளுவராகவும், ஓடி விளையாடு பாப்பா என்கிற போது பாரதியாராகவும் பல அவதாரமிட்டு மாணவர்களுக்கு கருத்துக்களை பதிய வைக்கிறார். இவர் ஒரு ஓவியராகவும் இருப்பதால் ஓவியங்களின் மூலம் கல்வியை மாணவர்கள் மனதில் வரைந்து வருகிறார். மாணவர்களுக்கு எளிதில் கருத்தை புரிந்து கொள்ளும் வகையில் இவரின் வகுப்பறையிலும் எப்போதும் தமிழரின் வல்லிசையான பறையின் அதிர்வுகளும் இசையோடு பாடல்களும் இசைத்துக் கொண்டு இருக்கிறது. கிராமப்புற மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தெருவிளக்கு இலவச இரவு பள்ளியை நடத்தி வருவதால் அறியாமை இருளகற்றும் திருவிளக்காக திகழ்வதால் தெருவிளக்கு கோபிநாத் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுகிறார். ஆசிரியர்களின் கனிவான ஆளுமையான கருத்துக்களால் கடினமான பாடங்களும் இனிமையாக மாணவர்களிடத்தில் புகுத்த முடியும் என்ற கொள்கையில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் திரு தெருவிளக்கு கோபிநாத். வணக்கம் குழந்தைகளே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் யாரும் தெரியுதா? யாரு? அடே, கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீங்களே உங்க கை தட்டிக்கங்க பார்க்கலாம். சரி குழந்தைகளே, இன்னைக்கு நாம திருக்குறள் படிக்கலாமா? சரி, திருக்குறள் உங்களுக்கு பிடிக்குமா? சரி, இப்போ 5ஆம் வகுப்புக்கு திருக்குறளை நாம படிக்கலாம். 5ஆம் வகுப்பு பிள்ளைங்க, உங்களுக்கு என்ன குறள் வருது தெரியுமா? தெரியும். சரி, வான் சிறப்பு, வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்துல உங்களுக்கு குறள் வருது. அதை நம்ம படிக்கலாமா? 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 சரி, படிப்போம். விசும்பின் துளிவீரின் அல்லால் நற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. இந்த குறளை நம்ம எழுதி படிக்கணும். சரியா? சரி, இப்போ இன்னொரு முறை அந்த குறளை சொல்லலாமா? விசும்பின் துளிவீரின் அல்லால் நற்றாங்கே பசும்புல்